சங்கடகர சதுர்த்தி என்றாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த துன்பங்களை தீர்க்கக்கூடிய நாள். அதிலும் ஆனி மாதத்தில் வருவது சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு. ஒருவர் எப்படிப்பட்ட கெட்ட கர்ம வினையால் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்து வந்தாலும் அவர் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் கர்ம வினைகளும் முன்ஜென்ம பாவங்களும் இந்த பிறவியில் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்களின் துன்பங்கள் படிப்படியாக குறைந்து வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை காண முடியும். சதுர்த்தி என்றாலே அனைவரின் நினைவிற்கும் வருபவர் விநாயக பெருமான். மாதத்தில் 2 சதுர்த்திகளில் தேய்பிறை சதுர்த்தி விரதம் மிகவும் விசேஷம். இதையே நாம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத தாங்க முடியாத மனவேதனையில் இருப்பவர்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபட்டால் அவர்களின் பிரச்சனையை வேரோடு அறுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். அதிலும் தட்சிணாயன காலத்தில் நிறைவு மாதமான ஆனி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் எப்படி தனிப்பெயர் சிறப்புகள் உள்ளதோ அதே போல் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சங்கடகர சதுர்த்திக்கும் தனியான பெயரும் தனியான சிறப்புகளும் உண்டு. அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்திக்கு கிருஷ்ண பிங்கள சங்கடகர சதுர்த்தி என்று பெயர். இந்த ஆண்டு கிருஷ்ண பிங்கள சங்கடகர சதுர்த்தி ஜூன் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தி என்பதால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கும் திருமணம் போன்ற சுபகாரிய தடைகள் விலகுவதற்கும் விநாயகரை வழிபடுவதற்குரிய மிகவும் சிறப்புக்குரிய நாள். கிருஷ்ண பிங்கள சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களின் நீண்ட நாள் நிறைவேறாத விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அவர்களை சுற்றி இருக்கும் அனைத்து விதமான தீய சக்திகளையும் விநாயக பெருமான் அகற்றிவிடுவார். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். குறிப்பாக நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் துன்பப்படுபவர்கள், கணவன் மனைவிக்குள் ஓயாத பிரச்சனையால் மனவேதனையில் இருப்பவர்கள் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை மனமுருக வழிபட்டால் பிரச்சனைகள் விரைவில் தீரும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விருப்பமான விநாயகர் அகவல் படிப்பது, விக்னங்களை தீர்க்கும் விநாயகரே போற்றி, ஓம் கம் கணபதியே நமக என்பது போன்ற மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு. மாலையில் நடைபெறும் விநாயகர் பூஜையில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு சந்திர தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்லி வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.